ஃப்ரண்ட் தட்டில் நாம் வந்து டிஃபால்ட்டாக 5.5ங்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதையும் செலக்ட் பண்ணி அண்டராம் ஃபிட்டையும் செலக்ட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை கர்வ் பண்ணுறோம். நமக்கு என்ன தேவைப்படுற அளவுக்கு இப்போ நம்ம கர்வ் பண்ணிட்டோம். கர்வ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை வந்து ட்ராக் பண்ணி நம்ம கட் பண்ணுறோங்க. கட் பண்ணோடனே ரெண்டாக உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரெண்டையும் தனி பார்ட்டாக வந்துடும். டெலிட் பண்ணிட்டுங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் நம்ம தயார் பண்ணிட்டோம். இவ்வளோ நாங்கள் இதுதான் பேஸு. இதுக்கு அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து நாம் இதை உங்களை அட்டாச் பண்ணணும். இந்த ஸ்லீவ் வந்து நாம் எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்குங்க. ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் கொண்டு வராங்க. இதுக்கு என்ன டூல் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொட்டேட் ஹரிசான்டல்னு இருப்பாங்க. இது பண்ணிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு செலக்ட் ஆயிடுச்சுங்க. ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ணும். அதாவது எப்படி பண்ணுறோங்கிறதுல முதல்ல இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான பொசிஷன் வரணும், அவ்வளோதாங்க. இப்போ இது ஸ்ட்ரைட்டான பொசிஷன் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் அதே மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம ரேக்லான் ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவில் வந்து உங்களுக்கு சீம் வராது. இது ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரே பேட்டர்னாக கொண்டு வரோம். திரும்ப அதே ஷேப் மோடில் சாரி, இது வந்து பீஸ் மோடில் நீங்கள் எப்போதும் போல் அதே மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் விடுபட்டாலோ இல்லை இந்த புல்லட்ஸு அந்த கிரே லைன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விடுபட்டாலோ கண்டிப்பாக அது இதாகாது. பண்ணிவிட்டு ஜாயிண்ட் பீசஸ் இன் நியூ பீசஸ் இந்த இதில் கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்லீவாக இருந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பாருங்க, அப்படி பாருங்க. இதை வந்து சரிங்க மாஸ்டர், ட்ரை பண்ணி திருப்பி ஒரு கப் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பாடியிலேருந்து ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொட்டேட் பண்ணுறது அந்த ஸ்பெக்லேயே தயவுசெய்து ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, கேட்க வேண்டாம். திரும்பவும் நோட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு 3 பாயிண்ட் சொன்னார், நோட் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணி எல்லாமே 180 டிகிரி பொசிஷன் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி எந்த 2 பாயிண்டை கிளிக் பண்ணுறாரு பார்த்துக்குங்க. சொல்லிடுங்க சார், கண்ட்ரோல் எழுதி பிடிச்சிட்டு சொல்லிடுங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரே டைம் செலக்ட் பண்ணுறது வந்து வேணும்னா ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் அழுத்திட்டு அப்புறம் கண்ட்ரோல் அழுத்திட்டு செகண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. 2 பாயிண்ட் ஒரே டைம் செலக்ட் ஆகிக்குங்க. இப்போது செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸை ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் ஹரிசான்ட்லி, நம்ம ஹரிசான்டில் தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். நமக்கு ரொட்டேட் ஆகிடுச்சுங்க. இப்போ ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு ஹெச்பிஎஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ஹெச்பிஎஸ் பாயிண்ட்னு ஒன்று வச்சுருந்தோம் பாருங்க. இந்த பாயிண்ட் தான் ஹெச்பிஎஸ் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல போய் இதில் வச்சிங்கன்னா அப்படி ஜாயிண்ட் ஆகிக்குங்க. இல்லை, இதுக்கு கண்ட்ரோல் வேண்டியது அப்படியே கொண்டு போய்க்கலாம். கண்ட்ரோல் வந்து நம்ம X9க்கு மாஸ்டர், X9 அதை வெர்ஷனில் தாண்டி நம்ம X22 வந்துட்டோங்க. இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி
அட்டாச் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆகிடுங்க. அந்த அட்டாச் பண்ணுற டூல் பட் ஜாயின் பீசஸ் இன் ஏ நியூ பீஸ். ஒரு 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணுறது, அதாவது முதல்ல கட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சேன், இப்போ அந்த ஜாயின் பண்ணுறது எப்படி காமிச்சேன். இந்த ப்ரொசீஜர் தான் இந்த பேட்டர்னில் உள்ள அத்தனை டூலுக்கும் அத்தனை கட் அண்ட் ஷூ போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள இதே ப்ரொசீஜர் தான்.